மரங்களுக்கு எப்படி உரம் மேலாண்மை பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். நிறைய விவசாயிகள் வந்து கேக்குறீங்க, என்ன உரங்கள் கொடுக்கலாம், அது எந்த மாதிரி கொடுக்கலாம், எந்த டைம்ல கொடுக்கலாம், 3 மாசத்துல என்ன உரம் கொடுக்கலாம், மரங்கள் எல்லாம் ஒரு 4-5 வருஷம் ஆச்சு, என்ன உரம் கொடுக்கலாம். மலையில இருக்கிற மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முறையா தண்ணி கொடுக்க மாட்டாங்க, முறையா உரம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா மரத்தோட கிரித்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸ். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மரத்தை நட்டுட்டு 3 மாசத்துக்கு உரம் கொடுக்காதீங்க, 6 மாசத்துக்கு உரம் கொடுக்காதீங்க. இந்த உரங்களுக்கு நீங்க 2 பயிருக்கு எடுத்துக்கோங்க. ஒண்ணு மரப்பயிர், 2வது மிளகு. நட்டதுல இருந்து 25 to 30 நாள், 25வது நாள் இந்த உரங்களை கொடுக்கணும், கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். சோ இந்த உரம் என்ன வேலை செய்யும்? அசோஸ்பைரில்லம், பாஸ்போ பாக்டீரியா, சூடோமோனாஸ், சூடோமோனாஸ் விரிடி, பொட்டாஸ் பாக்டீரியா, இது எல்லாமே டிஏபி செய்யற வேலையை இந்த பாஸ்போ பாக்டீரியா உங்களுக்கு ஆர்கானிக்கா செய்யும். பச்சை குப்பையில கலக்க கூடாது, இது எல்லாமே நுண்ணுயிரிகள், இறந்துடும். அப்ப நீங்க ஒரு கடையில போய் காம்ப்ளெக்ஸ் வாங்கி போடுறீங்க, டிஏபி வாங்கி போடுறீங்க, ஃபேக்டாம்பஸ் வாங்கி போடுறீங்கன்னா இதையெல்லாம் நிறுத்திட்டு, நிறைய பேர் சொல்லுவாங்க குப்பை போட்டா சுற்றுன்னு சுடுந்தான். ஆனா மக்காத குப்பையை போட்டா அது சுடத்தானே செய்யும். இல்ல, என்னால ஜீவா மரத்தை ரெடி பண்ண முடியாது, என்னால மீனமில ரெடி பண்ண முடியாது, எனக்கு நேரம் இல்ல, எனக்கு ஈயம் கரைசல் போட நேரம் இல்ல, அதை போட்டு கொடுக்க நேரம் இல்ல. நீங்க எல்லாம் அப்படி இந்த பக்கம் வாங்க, இது ரெடிமேடாவே இருக்கு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மரங்களுக்கு எப்படி உரம் மேலாண்மை பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா மலையில இருக்கிற மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முறையா தண்ணி கொடுக்க மாட்டாங்க, முறையா உரம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா மரத்தோட கிரித்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸா, நல்லா வளர்ச்சி நல்லா சூப்பரா இருக்கும். நிறைய விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு உரம் மேலாண்மை பத்தி நிறைய கேட்டிருக்காங்க. சில வந்து கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே மரங்கள் வந்து மலையில் இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளருதுங்க சார், இங்க இருக்கிற மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிரித்து வர மாட்டேங்குது, அதுக்கு என்ன காரணம் சொல்லி கமெண்ட்ல போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு வாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து போட்டுட்டு இருக்கிறேன். ஈசா காவேரி கூக்குரல் மூலம் திரு ராஜா அக்ரி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட அந்த உரம் மேலாண்மை பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். இப்ப மரங்களுக்கு வந்து என்ன உரங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கறது வந்து நிறைய விவசாயிகள் வந்து கேக்குறீங்க, என்ன உரங்கள் கொடுக்கலாம், அது எந்த மாதிரி கொடுக்கலாம், எந்த டைம்ல கொடுக்கலாம். சில பேர் என்ன கேக்குறீங்க, 3 மாசத்துல என்ன உரம் கொடுக்கலாம், இல்ல நட்டு இப்பதான் ஒரு 20 நாள் ஆச்சு, என்ன உரம் கொடுக்கலாம், இல்லது மரங்கள் எல்லாம் ஒரு 4-5 வருஷம் ஆச்சு, என்ன உரம் கொடுக்கலாம், எந்த டைம்ல கொடுக்கலாம், இப்படின்னு வந்து நிறைய விவசாயிகளுக்கு சந்தேகங்கள் இருக்கு. சரிங்களா? காடுகள்ல இருக்கிற மரங்களுக்கு ஏன் உரம் கொடுக்கறதுனா, அது இயற்கையா வளருது, அங்க இலைதள மக்கு அதிகமா இருக்கும், மண்ணோட அங்கக கரிமம் அதிகமா இருக்கும், அங்க இருக்கிற நீர் வளம் அதிகமா இருக்கும். அதனால வந்து அந்த இடங்கள்ல வளர்ச்சியும் நம்ம பிளைன்ல நம்மளா நடுற அந்த இடத்துலயும் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கவே கூடாது. சரிங்களா? இன்னொன்று சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மரத்தை நட்டுட்டு 3 மாசத்துக்கு உரம் கொடுக்காதீங்க, 6 மாசத்துக்கு உரம் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது உங்க மண்ணோட சூழலை பொறுத்துதான் இருக்குது. உங்க மண்ணுல இப்ப மண்ணுல என்ன சத்து இருக்கு இல்லைங்கிறத நம்மளால பார்த்து சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஒன்னு எடுத்துக்கோங்க, இப்ப மரம் வளர்றப்ப ஒரு நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி, மைக்ரோ நியூட்ரியன்ட் கம்மியா இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். ஆனா என்ன மைக்ரோ நியூட்ரியன்ட் கம்மியா இருக்குன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அப்ப உங்க மண்ணுல நைட்ரஜன் எவ்வளவு இருக்கு, பாஸ்பரஸ் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்ப உங்க மண்ணுல கம்மியா இருக்குன்னா நீங்க 3 மாசம் உரம் கொடுக்கலாம், செடியோட வளர்ச்சி கம்மியா தான் இருக்கும். சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன், இப்ப என்ன உரம் கொடுக்கலாம். இப்ப ஆரம்பத்துல ஒண்ணும் இல்லைங்க, மரத்தை நட்டுட்டு அதுக்கு அடி உரமா வந்து என்ன கொடுக்கணும்ட்டு நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம், அதை மட்டும் நீங்க போய் பார்த்துக்குங்க. மரம் நடுறப்ப நம்ம என்ன கொடுக்கலாங்கிறது. இப்ப நட்டதுக்கு அப்புறம் என்ன கொடுக்கலாம். இப்ப எந்த பயிருமே நட்டதுல இருந்து ஒரு 20 to 25 நாள், 30வது நாள் இந்த டைம்ல வந்து ரூட் ஃபார்மேஷன் நடக்கும். இப்ப அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன உரம் கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இது எந்த பயிருக்குமே இப்ப குறிப்பா இப்ப நான் சொல்ல போற இந்த உரங்களுக்கு நீங்க 2 பயிருக்கு எடுத்துக்கோங்க. ஒண்ணு மரப்பயிறு, 2வது மரப்பயிரிலே நம்ம ஒரு ஊடு பயிரா சாகுபடி செய்யற மிளகு. இந்த 2க்குமே இப்ப நான் சொல்ற உரம் வந்து சூட்டபிளாவே இருக்கும். சரிங்களா? ஸோ 20 to 25வது நாள் கண்டிப்பா வந்து ஹியூமிக் அப்படின்ட்டு ஒரு உரம் இருக்கும். ஹியூமிக் ஆசிட். ஹியூமிக் ஆசிட்னா கெமிக்கல் கிடையாது, அது ஒரு பியூர் ஆர்கானிக். பல நாள் மக்கு தான், பல நாள் மக்கி மக்கி உரமா வர அந்த ஹியூமஸ் தான் ஹியூமிக், அதுதான் ஹியூமிக். சரிங்களா? அடுத்தது வேம், வெசிகுலர் அர்பஸ்குலர் மைக்ரோரைசே, வேம். இந்த 2 உரத்தையும் நீங்க எப்ப கொடுக்கணும், டிம்பர் மரங்களா இருந்தாலும் சரி அல்லது மிளகா இருந்தாலும் சரி, நட்டதுல இருந்து 25 to 30 நாள், 25வது நாள் இந்த உரங்களை கொடுக்கணும், கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். ஸோ இந்த உரம் என்ன வேலை செய்யும், நான் நல்லாவே சொல்லியிருக்கேன். ஹியூமிக் வேம் என்ன வேலை செய்யும், மண்ணை நல்லா லூஸ் பண்ணி விடும். இந்த வேமு வந்து வேர்ல உட்காந்து புது ரூட்டை ஃபார்ம் பண்ணி மணிச்சத்தை எடுத்து கொடுக்குற வேலையை வந்து இந்த 2மே கண்டிப்பா செய்யும். ஸோ 20 to 25வது நாள் எல்லா விவசாயிகளுமே மரங்கள் நட்ட பிறகு அல்லது மிளகு நட்டதுக்கு அப்புறம் ஹியூமிக்கு வேம் இது எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை,
ஒரு ஏக்கருக்கு ஒரு 3 லிட்டர் போதுமானது. ஒரு ஏக்கருக்கு வேம் 5 கிலோ போதுமானது. இது ரெண்டையும் நம்ம வந்து தாராளமா வந்து குப்பைகள்ல கலந்து கொடுக்கலாம், அல்லது ட்ரிப்பு மூலியமாவும் ஒரு ஏக்கருக்கு நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது இப்ப என்னென்ன உரங்கள் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா, நான் இப்ப முழுக்க சொல்ல போறது எல்லாமே ஆர்கானிக் தான், கெமிக்கல் இல்லை. சரிங்களா? அப்படி கெமிக்கல்ன்றதா நான் லாஸ்டா வேணா ஒரே வேர்ல சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா அதை ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. அதனால நான் ஆர்கானிக்காவே போயிடுறேன். சரிங்களா? பல வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன் உரங்களை பத்தி இல்லைங்களா? அப்ப என்ன சொல்லியிருக்கேன்? அசோஸ்பைரில்லம், பாஸ்போ பாக்டீரியா, சூடோமோனஸ், ட்ரைகோடர்மா விரிடி, பொட்டாஸ் பாக்டீரியா, சரிங்களா, சிங்க் பாக்டீரியா, போரான் பாக்டீரியா, இது எல்லாமே ஆர்கானிக்கா நுண்ணுயிரிகளாக செயல்படக்கூடிய ஒரு உரம். சரிங்களா? ஸோ இது எல்லாம் என்ன உரம்? இது அசோஸ்பைரில்லங்கிற இது என்ன ஒண்ணுமே இல்லை, வேற சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன் பாத்துங்க. அசோஸ்பைரில்லனா யூரியாவை மைண்ட்ல வச்சுக்கோங்க. யூரியா செய்யற வேலையை இந்த அசோஸ்பைரில்லாம் ஆர்கானிக்கா செய்யுது. பாஸ்போ பாக்டீரியா ஒன்றும் இல்லை, மைண்ட்ல டிஏபி வச்சுக்கோங்க. டிஏபி செய்யற வேலையை இந்த பாஸ்போ பாக்டீரியா உங்களுக்கு ஆர்கானிக்கா செய்யுது. ஓகேங்களா? பொட்டாஸ் பாக்டீரியா, இப்ப நீங்க செடிகளுக்கெல்லாம் வந்து கடைகளில் போய் மியூரட்டா பொட்டாஸ் எல்லாம் வாங்கி போடுவீங்க. அந்த பொட்டாஸ் ரசாயனமா செய்யற வேலையை இந்த பொட்டாஸ் பாக்டீரியா ஆர்கானிக்கா செய்யுது. இந்த சூடோமோனஸ், ட்ரைகோடர்மா விரிடி ஒன்றும் இல்லை. சூடோமோனஸ் பத்தி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சூடோமோனஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, மண்ணில் இருக்கிற ஃபங்கஸை கண்ட்ரோல் பண்ணி வேறு அழுகல் வராமல் பார்த்துக்கும். ப்ளஸ் உங்களுக்கு மணிச்சத்தை எடுத்து கொடுக்குற வேலையை இந்த சூடோமோனஸ் எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செய்யுதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது ட்ரைகோடர்மா விரிடி, அதையும் நான் சொல்லியிருக்கேன். இதுதான் முக்கியமா உரங்களுக்கான நமக்கான ஒரு இது. அதாவது நீங்க ஒரு கடையில போய் காம்ப்ளெக்ஸ் வாங்கி போடுறீங்க, டிஏபி வாங்கி போடுறீங்க, ஃபேக்டாம்பஸ் வாங்கி போடுறீங்கன்னா இதையெல்லாம் நிறுத்திட்டு அப்படியே நான் சொன்ன இந்த அசோஸ்பைரில்லம், பாஸ்போ பாக்டீரியா, சூடோமோனாஸ், பொட்டாஸ் பாக்டீரியா, சிங்க் பாக்டீரியா, போரான் பாக்டீரியா இதை நீங்க பயன்படுத்தலாம். சரி, ஓகே. இப்ப இதையெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? ஓகேவா? இதை எப்படி பயன்படுத்தலாம்? இங்க பாருங்க, இதை எல்லாமே வந்து பார்த்தோம்னா நுண்ணுயிரிகள். சரிங்களா? இது மண்ணில் போட்ட பிறகு என்னன்னா, 1 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 10,000 ஆகும், 10,000 1,00,000 ஆகும். இந்த நுண்ணுயிரிகள் பெருகும். அப்ப இது பெருகிறதுக்கு இதுல இந்த நுண்ணுயிரிகள் எல்லாத்தையுமே முழுக்க மெயினா நம்ம எதுல கொடுக்கறோம்னா தொழு உரங்கள்ல கலந்து கொடுக்கறது சிறப்பா இருக்கும். சரிங்களா? தொழு உரங்கள்ல கலந்து கொடுக்கலாம். சார், என்கிட்ட தொழு உரம் இல்லை, அப்ப எப்படி கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ட்ரிப்பு மூலியமா கொடுக்கலாம், நீரில் கரைச்சி கொடுக்கலாம். அந்த கரைச்சி கொடுக்கறத எப்படிங்கிறதையும் நான் இப்ப சொல்லிடுறேன். சரிங்களா? ஒண்ணுமே இல்லைங்க, 1 ஏக்கர், ஒரே 1 ஏக்கர் தான். இப்போ 1 ஏக்கருக்கு 1 லிட்டரு அசோஸ்பைரில்லம், 1 லிட்டரு பாஸ்போ பாக்டீரியா, 1 லிட்டரு பொட்டாஸ் பாக்டீரியா. சரிங்களா? அதோட 1 லிட்டரு சூடோமோனஸ். இதை வந்து 200 லிட்டர் தண்ணியில கரைச்சி நம்ம வந்து தாராளமா வந்து இந்த மரங்களுக்கு வந்து ட்ரிப்பு மூலியமாவே கொடுத்துடலாம். சரி, ஓகே. இது அப்படியே நம்ம வந்து உரமா போடுறது எப்படி? ஈஸி தான், சிம்பிள் தான். இந்த உரங்களை அப்படி நீங்க என்ன பண்றீங்க? குப்பைகள்ல கலந்துடுறீங்க. இங்க பாருங்க, குப்பை வந்து சுடுன்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? குப்பை சுடும். அப்ப நல்லா மக்குனு குப்பையா இருக்கணும், பச்சை குப்பையில கலக்கக்கூடாது. இது எல்லாமே நுண்ணுயிரிகள், இறந்துடும். அப்ப பச்சை குப்பையில கலக்கக்கூடாது, நல்லா மக்குனு குப்பையா இருக்கணும். மக்குனு குப்பையை எடுத்துக்குங்க. அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, குப்பை போட்டா சுற்றுன்னு. சுடுந்தான், ஆனா மக்காத குப்பையை போட்டா அது சுடத்தானே செய்யும். சரிங்களா? மக்காத குப்பையை போட்டா அது சுடதான் செய்யும். அப்ப நல்லா மக்குனு குப்பையா இருக்கணும். அங்கிருந்து எடுக்கிறப்ப ஹீட் வந்து கொஞ்சம் எவாபரேட் ஆகும். அடுத்தது நம்ம தோட்டத்துல வந்து கொட்டுறோம், அப்ப ஹீட் எவாபரேட் ஆகும். அப்ப வந்து தோட்டத்துல கொட்டி கொஞ்சம் அப்படி கிளறி விடுறீங்க, அப்ப ஹீட் எவாபரேட் ஆயிடும். புரியுதுங்களா? ஸோ 2-3 இடங்கள்ல இந்த குப்பை ஷிஃப்ட் ஆகிறப்ப ஹீட் எவாபரேட் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த சூடோமோனஸ், இந்த அசோஸ்பைரில்லம், இந்த பாஸ்போ பாக்டீரியா, இது எல்லாத்தையும் அதுல கலக்குறீங்க. கலந்துட்டு 1 வாரம் வச்சிடுங்க. 1 வாரம் 10 நாள் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த மரங்களுக்கு நீங்க கொடுக்குறப்ப உங்களுக்கு அதிகப்படியான நியூட்ரிஷனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்க கொடுக்குற ரசாயன உரத்துக்கு மாற்றான வேலையை, ஈடான வேலையை வந்து இந்த உரங்கள் செய்யும். ஓகேங்களா? சரி, இதை வந்து எதுல கலந்து கொடுக்கலாம்? இப்ப சில விவசாயிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஜீவாமிர்தம் கொடுப்பாங்க, மீனமிலம் கொடுப்பாங்க, ஈயம் கரைசல் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதையெல்லாம் கொடுக்குற விவசாயிகளுக்கு நீங்க வந்து அதுவே நீங்க கண்டினியூ பண்ணனாலே போதும்.
புரியுதுங்களா? ஜீவாமிர்தமோ மீன் அமிலமோ ஈயம் கரைசலையோ இதை நீங்க கண்டினியூ பண்ணாலே போதும். நீங்களாம் வந்து இதை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. என்னால ஜீவாமிர்தம் ரெடி பண்ண முடியாது, என்னால மீன் அமிலம் ரெடி பண்ண முடியாது, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு ஈயம் கரைசல் போட நேரம் இல்லை, அதை போட்டு கொடுக்க நேரம் இல்லை. நீங்க எல்லாம் அப்படியே இந்த பக்கம் வாங்க. இது ரெடிமேடாவே இருக்கு. இந்த உரங்கள் எல்லாம் ரெடிமேடாவே இருக்கு. இதை வாங்குறீங்க சரிங்களா, இதை அப்படியே கொடுக்குறீங்க சரிங்களா. சரி ஓகே சார், இப்ப எனக்கு என்னன்னா இது எங்க வாங்குறதுன்னு தெரியல, இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு வந்து சில டவுட் இருக்கும். ஏன்னா வாங்குறது உரங்கள் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு டவுட் இருக்கும் இல்லைங்களா. அப்ப நான் என்ன சொல்றேன், எல்லா இடத்துலையுமே நம்பகத்தன்மை வெளிப்படைத்தன்மைங்கிறது கிடையாது. ஓகேங்களா. ஒரு உர கம்பெனியில நம்பகத்தன்மை வெளிப்படைத்தன்மை இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதை மாத்திக்கணும். நான் என்ன சொல்றேன், அதை நம்ம மாத்திக்கணும்னு சொல்ல வரேன். அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த அசோஸ்பைரில்லத்தையும் இந்த பாஸ்போபாக்டீரியாவையும் இந்த பொட்டாஸ் பாக்டீரியா இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோன்னா, நீங்க ஒரு இதை வந்து அதாவது என்ன சொல்றது ஊட்டமேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்ல வரேன். அதை ரிசல்ட் கம்மியா இருந்தாலுமே அந்த உற்பத்தியை பெருக்கி கொடுங்க, அந்த ஒரு பாக்டீரியா ஃபங்கஸ் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொடுங்கன்னு நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? எப்படி அதிகப்படுத்தலாம்னா சிம்பிள் தான். இப்ப ஒரு ஏக்கர் ஒரு 200 லிட்டர் பேரல், ஒரு ஏக்கருக்கு ஒரு 200 லிட்டர் நம்ம வந்து கொடுத்து வெஞ்சுரியோட கலந்து தண்ணி பாய்ச்சறப்ப கொடுத்தாலே போதுமானது தான். அப்ப இன்னைக்கு நீங்க தண்ணி கொடுக்குறீங்க, இன்னைக்கு சாயங்காலம் கொடுக்குறீங்க, நாளைக்கு நேத்து அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறீங்க, 200 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் அசோஸ்பைரில், 1 லிட்டர் பாஸ்போபாக்டீரியா, 1 லிட்டர் பொட்டாஸ் பாக்டீரியா, அடுத்தது 1 லிட்டர் சூடோமோனாஸ் இல்லைன்னா ட்ரைகோடெர்மா விரிடி சரிங்களா. இதை வந்து 200 லிட்டர் தண்ணியில கலந்துக்குங்க. ஒரு 2 கிலோ நாட்டு சக்கரை இருந்தா அதுல கலந்துருங்க. ஏன்டா நாட்டு சக்கரை இல்லை, ஒரு புளிச்ச மோர் இருக்குது, அந்த புளிச்ச மோரை அதுல கலந்துருங்க சரிங்களா. கலந்துட்டீங்கன்னா ஒரு நாள் 28 மணி நேரம் கழிச்சு ஒரு நாளைக்கு முன்னாடி இதை கலந்து வச்சுட்டீங்கன்னா ஒரு பாக்டீரியா பெருகிறதுக்கு வந்து ஒரு இனிப்பு சுவையோ ஒரு புளிப்பு சுவையோ தேவைப்படுது. ஸோ இந்த அதுல நுண்ணுயிரிகளோட பெருக்கம் கம்மியாவே இருந்தாலுமே கூட நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு நாட்டு சர்க்கரையோ அல்லது ஒரு புளிச்ச மோரோ கலந்து நம்ம வந்து முன்னாடியே கலந்து வைக்கிறதுனால அந்த நுண்ணுயிரிகளோட பெருக்கம் அதிகமாயிடும். அதுக்கப்புறம் மண்ணில் கொடுக்குறப்ப ஒரு பாக்டீரியா 1000 பாக்டீரியா 10,000 பாக்டீரியாவா டெவலப் ஆகி மண்ணில் இருக்கிற செயல்பட முடியாம இருக்கக்கூடிய நைட்ரஜனை பாஸ்பரஸை பொட்டாஸ் எடுத்து கொடுக்குற வேலையை வந்து இது செய்யும். ஓகேங்களா. இப்போ இதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது இதை எது கூட கலக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கு சரிங்களா. இது எதை கூட கலக்கக்கூடாது, இங்க பாருங்க, இது எல்லாமே நுண்ணுயிரிகள் சரிங்களா. இதை பயன்படுத்துறப்ப கண்டிப்பா ரசாயன உரங்களை எதையுமே நீங்க கலக்கக்கூடாது, பூச்சி மருந்து அடிக்கக்கூடாது, களைக்கொல்லி அடிக்கக்கூடாது. ஓகேங்களா. அடுத்தது சரி இயற்கை முறையிலே சார் நான் இயற்கை விவசாயம் தான் பண்றேன், நான் வந்து பார்த்தோன்னா ஒரு பூச்சி விரட்டி அடிக்கிறேன், பத்திலை கசாயம் அடிக்கிறேன், புகையிலை கரைசல் அடிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த பத்திலை கசாயமோ அந்த புகையிலை கரைசலோ ஓகேங்களா, அடுத்தது இஞ்சி பூண்டு கரைசலோ இதுலெல்லாம் இதை நம்ம மிக்ஸ் பண்ணவே கூடாது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணனா அந்த நுண்ணுயிரிகள் டெவலப் ஆகாது, இறந்து போயிடும். அதனால் அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சார் எதோட மிக்ஸ் பண்ணலாம், ஜீவாமிர்தம் கொடுக்குறீங்க, தாராளமாக அதோட அசோஸ் பாஸ்போவை கலந்து விடுங்க, ஒன்றுமே ஆகாது, சூப்பரான ரிசல்ட் இருக்கும். சார் நான் ஈயம் கரைசல் கொடுக்குறேன், தாராளமாக அசோஸ்பைரிலையும் பாஸ்போபாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா கலந்து விடுங்க, அதை விட இன்னொரு மடங்கு நமக்கு ரிசல்ட் கூடுதலாக இருக்கும். ஓகேங்களா. சார் நான் வந்து ஒரு மீன் அமிலம் கொடுக்குறேன், தாராளமாக அசோஸ்பைரிலும் பாஸ்போபாக்டீரியா கலந்து விடுங்க, இன்னும் சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதுக்கோட நீங்கள் ஆர்கானிக்கோட இந்தந்த உரங்களில் கலக்கணும். அதே பூச்சி விரட்டிகளை பயன்படுத்துகிறப்ப இதை நம்ம கலக்கக்கூடாது, அதே ரசாயன உரங்களை கொடுக்குறப்ப நம்ம கலக்கக்கூடாது. இந்த ஒரு அசோஸ்பைரில் கொடுத்துட்டு நான் களைக்கொல்லி அடிக்கக்கூடாது. ஓகேங்களா. இப்போ சப்போஸ் உங்கள் சூழ்நிலை நீங்கள் வந்து இதை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை கொடுத்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் அதை பயன்படுத்தணும். சப்போஸ் தோட்டத்தில் ஏதோ ஒரு களைக்கொல்லி அடிச்சிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் இதவே பயன்படுத்தணும். ஓகேங்களா. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து எந்த நேரத்தில் நம்ம இந்த உரங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ லாஸ்ட். சார் இது எல்லாமே நுண்ணுயிரிகள் சார், இது எல்லாமே நுண்ணுயிரிகள். இதை வந்து இங்கே பாருங்க, ஒன்றும் தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். ஒரு ஃபேக்டம்பஸ் வாங்குறீங்க 20க்கு 20 சரிங்களா, 20% நைட்ரஜனு 20% பாஸ்பரஸ் அதில் இருக்கும். ஆனால்
நீங்க ஆர்கானிக்கா கொடுக்குற அசோஸ்பைரிலம் பாஸ்போபாக்டீரியா எல்லாம் என்ன பண்ணும்னா, இது எல்லாமே நுண்ணுயிரிகள் அல்லது ஜீவாமிர்தம் அல்லது ஈயம் கரைசல் எல்லாமே நுண்ணுயிரிகள். இது எல்லாமே மண்ணுல செயல்பட முடியாம இருக்கிற நைட்ரஜனையும் பாஸ்பரஸையும் பொட்டாசியும் எடுத்து பிரிச்சு வேருக்கு கொடுக்குற வேலையை தான் சார் இதெல்லாம் செய்யும். இதை மட்டும் நீங்க மைண்ட், இதுல பர்சன்டேஜ் லெவல்ல எல்லாம் உங்களுக்கு நைட்ரஜன் இருக்காது, புரியுதுங்களா? 20க்கு 20, 40க்கு 50 அப்படி பர்சன்டேஜ் லெவல்ல இருக்காது. கொடுக்குற உரங்களை கொடுக்குற அந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் என்ன பண்ணும்னா, செயல்பட முடியாம இருக்கிற வேர்களை நுண்ணுயிர்களை எடுத்து வேருக்கு கொடுக்குற வேலையை செய்யும். சரி, இதை நீங்க ட்ரிப்ல கொடுக்குறப்ப எந்த நேரத்துல கொடுக்க கூடாது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப எல்லாமே நீங்க உங்களுக்கு தெரியும், காலையில கொடுப்பாங்க உரம் கொடுக்கறதா இருந்தா காலையில ஒரு ட்ரிப்பில் அப்படியே கலந்து விடுவாங்க, சரிங்களா? மோஸ்ட்லி காலையில கலந்து விடுவாங்க, தப்பு இல்லை. ஆனா நுண்ணுயிரிகளை பொறுத்த வரைக்கும் சாயங்காலம் தான் கொடுக்கணும். ஏன் சாயங்காலம் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, காலையில ஒரு 7 மணிக்கு நீங்க கொடுத்துட்றீங்க, ஓகேங்களா? 7 மணிக்கு ஒரு 6 மணிக்கே கொடுத்துட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 6 to 7, 7 மணிக்கு வெயில் வர ஆரம்பிச்சிடும். 7ல இருந்து உங்களுக்கு தொடர்ச்சியா சாயங்காலம் 3 மணி வரைக்கும் வெயில் தான். ஸோ இந்த நுண்ணுயிரிகள் வெயில்ல டெவலப் ஆகாது, வெயில்ல இறந்துடும். அப்ப என்ன பண்றீங்க, நுண்ணுயிரிகள் உரங்களை மட்டும் காலையில கொடுக்காதீங்க, சாயங்காலமா கொடுங்க. சாயங்காலம் எப்ப, வெயில் தாழ்ற டைம் 4 மணிக்கு மேல, 4 மணிக்கு மேல அந்த வெயில் குறையிற டைம்ல நீங்க அந்த உரங்களை கொடுக்கறப்ப, நுண்ணுயிர் உரங்களை கொடுக்கறப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அதுல இருந்து பார்த்தோம்னா நமக்கு அடுத்து 12 மணி நேரம் ஃபுல்லா நமக்கு வந்து சன்லைட் இருக்காது, சூரிய வெளிச்சம் இருக்காது, இருட்டு தான், புரியுதுங்களா? அந்த இருட்டுல அந்த வெயில் தாக்கமே இருக்காம போக சூழ்நிலையில வந்து அந்த நுண்ணுயிர்கள் பெருக்கம் அடையும், பெருகிக்கும். அதனால வந்து எப்பயுமே இந்த உயிர் உரங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க 4 மணிக்கு மேல ஈவினிங் டைம்ல தாராளமா கொடுங்க, நல்லா இருக்கும், சரிங்களா? சரி, பெரிய மரங்களுக்கு எப்படி சார் கொடுக்கலாம்? வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா மாசம் ஒரு டைம் ஒவ்வொரு லிட்டரா அப்படியே நான் சொன்ன மாதிரி ஒரு நாட்டு சர்க்கரையோ புளிச்ச முறோ கலந்து ஒவ்வொரு ஏக்கரில் அப்படி மாசம் ஒரு டைம் நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க, தாராளமா உங்களுக்கு இருந்தா கொடுங்க. இல்லை அப்படின்னா மருசுல ஒரு டைம் அல்லது 2 டைம் குப்பை கொடுக்குறீங்க, அந்த 2 டைம் குப்பை கொடுக்குறப்ப நீங்க தாராளமா வந்து இந்த குப்பையில நான் சொன்ன மாதிரி முன்ன மிக்ஸ் பண்ணி எல்லா மரங்களுக்குமே பரவலா நீங்க வந்து குப்பை வைக்கிற மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுவே போதுமானது, ஓகேங்களா? மரப்பயிரை பொறுத்த வரைக்கும் நீங்க அதிக செலவு பண்ணி உரங்கள் வைக்க வேண்டியது இல்லை, சரிங்களா? அதனால இதை வந்து எங்க கலக்கணும் கலக்கக்கூடாதுங்கிறதையும் நான் தெளிவா சொல்லிட்டேன். புகையிலை கரைசல்ல வேப்பநிலையும் கலந்துடாதீங்க. வேப்பநிலை கலந்தாலுமே அந்த நுண்ணுயிர்கள் வந்து டெவலப் ஆகாது. இந்த மாதிரி இந்த சில இதுல மட்டும் கலக்க கூடாது, ரசாயனத்துல கலக்கவே கூடவே கூடாது, ஓகேங்களா? அப்ப என்னால வந்து ஒரு ஜீவாமிர்தம் ரெடி பண்ண முடியாது, என்னால ஒரு மீனமில ரெடி பண்ண முடியாது, என்னால ஈயம் கரைசல் ரெடி பண்ண முடியாதுன்னா ரெடிமேடாவே இருக்கு. அதிக விலையெல்லாம் நீங்க ஒன்றும் வாங்க வேணாம். மாசம் ஒருக்கு 1 லிட்டர் வாங்கினீங்கன்னா போதும், உங்களுக்கு 250 ரூபா to 250 ரூபா தான் வரும். அதிகபட்சமா 700 900 ரூபா எல்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு லிட்டரு, அதெல்லாம் நீங்க வாங்க வேணாம். நார்மலா ஒரு 250 ரூபாயில 1 லிட்டர் வாங்கி நீங்க ஒரு ஏக்கருக்கு கொடுக்குறப்ப கண்டிப்பா வந்து உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் அனைத்துமே கண்டிப்பா கிடைக்கும். நல்ல உங்களுக்கு மரங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும், மிளகு இருந்தாலும் மிளகோட வளர்ச்சி நல்லா இருக்கும், சரிங்களா? இப்ப நான் சொன்ன இந்த கான்செப்டை மிளகுக்கும் பயன்படுத்திக்கலாம், மரங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? ஓகே, நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், கடைசியா நான் ஒன்று சொல்றேன் அப்படின்ட்டு. எனக்கு வந்து கெமிக்கல் கொடுக்குற மாதிரி நீங்க பண்ற விவசாயிகளை தான் மோஸ்ட்லி மரப்பயிருக்கு தேவையில்லை. மிளகுக்கெல்லாம் சுத்தமா கெமிக்கலே காட்டிடாதீங்க, வேணாம். முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக்காவே போயிடுங்க. மரங்களுக்கு கெமிக்கல் கொடுக்குறீங்கன்னா அது உங்க விருப்பம், கொடுத்துக்குங்க. என்ன கொடுக்குறதுன்னு தெரியல, ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் சொல்றேன். அப்படி இல்லைன்னா ஒன்றும் இல்லை, ஆரம்பத்தில் டிஏபி கொடுத்துருங்க. மற்ற டைம்லாம் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ஃபேக்டம்பாஸ் காம்ப்ளெக்ஸ், இதை வாங்கி கொடுத்துருங்க. இதுதான் நான் சொல்லுவேன், இதை நான் தெளிவாக சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நான் வேணா சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக்கை ஃபாலோ பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்னோட நம்பர் கொடுப்பாரு, எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா சந்தேகம் இருக்கு, ஏன்னா புரிதல் இருக்காது. இப்ப சில பேருக்கு இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து அது மைண்ட்ல இருக்கும், ஆனா இதை பயன்படுத்தாதவங்களுக்கு பார்த்தோம்னா இது அந்த நேமே மைண்ட்ல இருக்காது, அது என்ன பயன்பாடுன்னு தெரியாம தான் இருக்கும். அது பிரச்சனை இல்லை. அதனால வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், சரிங்களா? நன்றி சார். இப்ப மரங்கள் இப்ப நம்ம நட்டு ஒரு 5 வருஷம் ஆச்சுங்க சார், இல்லைங்களா? உரம்னு நீங்க ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இதுக்கு உரம்னு கொடுக்கல, காடு பூரா எருவு போட்டோம். எருவு தான் போட்டிருக்கீங்க. ஆமா. வேற வந்து கடையில ரசாயன உரங்கள் ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஒன்னும் ரசாயன உரம் இது வரைக்குமே கொடுக்கல. மரங்கள் பின்னாடி பாருங்க எப்படி இருக்குன்னு, நல்ல growth இருக்கு சார். இப்ப
வெறும் நீங்க எருவு மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா? எருவு வைக்கும் போது குழியில கூட 2 கூட போட்டு போட்டு நட்டீங்க. மீதி 2-3 இடத்துல குட்டாம் போட்டிருக்குது, வருஷக்கணக்கில் அப்படியே கிடக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து வருஷம் ஒரு டைமாவது நீங்க குப்பை கொடுத்துடுறீங்க வயலுக்கு? வருஷம் ஒரு தடவை கொடுக்கல, அந்த நடும்போது அடியோரமா போட்டோம். 2 கூட குப்பையை போட்டு 3 அடி ஆழம் எடுத்து பொக்கலின் விட்டு எடுத்து எருவு போட்டு மண்ணை தள்ளி கண்ணு வச்சோம். ஓகே சரிங்க சார். அதான் இப்ப நம்ம வந்து எந்த உரங்களுமே இல்லாம தான் நம்ம இதை கொண்டுட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா? நல்ல growth இருக்கு சார், பரவாயில்ல, அதே ஃபாலோ பண்ணலாம். சரி, ஓகே சார், நன்றி சார். ஓகே மக்களே, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மரங்களுக்கு வந்து இயற்கை முறையில எப்படி வந்து உரம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ராஜா அக்ரி சார் வந்து உங்கள்கிட்ட நிறைய ஷேர் பண்ணியிருப்பாரு. இந்த வீடியோல மேலும் ஏதாவது தகவல் இருந்துச்சுன்னா அவரோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல கீழே கொடுக்குறேன். டைரக்டா நீங்க அவங்களுக்கே கால் பண்ணி உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.